ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நல்லவரா கெட்டவரா என்பது பொதுவாக பொதுமகன் தீர்மானிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும். இதை நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன அவர் எப்படிப்பட்டவர், உண்மையிலே நல்லவர் தானா அப்படிங்கிறது இது மக்களுக்கு போட்டு சேர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. நீங்க சொல்லுங்க. சங்கர் அப்படின்ற ஒரு நபர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவர் நல்லவர் கெட்டவர் இந்த சர்டிஃபிகேட்டை கடந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவால்வ் ஆகிறாங்க. அதாவது 2010 சங்கர் இருந்ததும் 2025 கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவருடைய ஜேர்னி எடுத்திங்கனாக்க ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இதில் இவரை நல்லவர்னு கேட்டகரைஸ் பண்ண முடியுமா, கெட்டவர்னு கேட்டகரைஸ் பண்ண முடியுமான்னா சரி, நான் கேட்கிறேன். ஜாஃபர் சேட்டுங்கிறவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது. அவர் ஒரு அரசு ஊழியர், உயர் பதவியில் இருந்தவர், IPS அதிகாரி. அவர் செய்யக்கூடிய தவறுகளை அவர் எடுத்து சொன்னார் அப்படிங்கறத எங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுதான் சொல்றேன். அது எப்பல இருந்து ஆரம்பிக்குது? நீ எப்பல இருந்து இந்த தவறுகளை சொல்ல ஆரம்பிக்கிற? நீ தவறுகளை சொல்ல ஆரம்பிச்சதுனால ஜாஃபர் சீரோட பிரச்சனை வந்ததா? ஜாஃபர் சீரோட பிரச்சனை வந்ததுனால தவறுகள் நீ சொல்ல ஆரம்பிச்சு அவர்களை பேசியிருக்க, சுட்டி காமிச்சிருக்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் அது எல்லாமே உன்னோட தனிப்பட்ட பிரச்சனையிலேருந்து அதை நீ பொது பிரச்சனையா மாற்ற இல்ல. எழுத்து நடை மட்டும் இல்ல, அதுல சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களோட சொல்லக்கூடிய சார். நீங்க ஆவணங்கள் அவர் போய் தேடி எடுத்தாரான்னா இல்ல, அவருக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த டேப்பு அவர் டேப் பண்ணாரு, பூங்கோதை ஆல்ரெடி வரணும் டேப் பண்றது அவர் கைக்கு கிடைத்தது. அதாவது லேப்டாப் போய் யாரோ கொடுக்குறாங்க. சரியா, யாரோ கொடுத்ததா அவர் வெளியிடுறாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர்த்து இவர் போய் தேடி போய் ரெக்கார்ட் பண்ணாரா? கிடையாது. சரியா, அப்போ அது மாதிரி இந்த உண்மை உனக்கு எப்போ தெரிய வந்தது, நீ எப்போ அதை வெளியில கொண்டு வரேன்னா உனக்கு பர்சனலா பிரச்சனை வந்த உடனே அதை அப்போ என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் பொது பிரச்சனையாக மாற்றுகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் என்பவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு காவல் இதில் இருந்து துறையிலிருந்து வெளிவந்து அங்கே நடக்கக்கூடிய ஊழல்களையும் பற்றிலாம் வெளியே சொல்லி அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா அவரை வெளியே வேலையை விட்டு நீக்கினாலும் கூட அவர் அவருடைய தன்னுடைய இதை மிகப்பெரிய அளவில் வெளியே கொண்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது அவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிற ஒரு இதோட பலரும் அழைக்க ஆரம்பித்தாங்க. இவர் தனித்துவமாக ஏன் நின்னாருன்னா பல செய்திகள் அவர் என்ன எதையை பேஸ் பண்ணி சொல்கிறாரோ அந்த பின்புலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இதையும் புட்டு வைப்பார். அதனால தான் அந்த படித்த மக்களிடத்திலேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அதனால தான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அப்படின்னா எல்லாரும் அவர் சொன்னால் சரியா இருக்கும், அவர் தப்பாக சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு பல இடங்கள்ல இருந்து சோர்சஸ் இருக்குது. அந்த சோர்சஸ் எல்லாம் வச்சு அவர் செய்திகள் சொல்றாரு. அதில் ஒன்று கூட்டியோ குறைச்சோ சொல்ற மாதிரி தெரியல. அதனால அவர் பர்ஃபெக்டா இருக்காரு. அதனால நிறைய விஷயம் மக்களிடத்துல ஏற்றுக்கொள்றபடி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது அரசு எவ்வளவு தூரம் அவரை நசுக்கினாலும் ஆனாலும் அவர் சொல்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னைக்கு இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லா. ஸோ அவர் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா ஒரு சாதாரண வீடியோ போட்டாலும் அவருக்கு ஒரு வியூவர்ஷிப்பு, அந்த பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர், அது ஒரு பெரிய இது பார்க்குறாங்க. நல்ல ஒரு ஆழமான செய்திகளாக இருந்தால் இன்னும் பரவலாக அது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் போறதுக்கெல்லாம் இருக்கு. அது இருக்கு. எனக்கும் சவுக்கு சங்கரை ஆரம்பத்திலிருந்து நான் அவரோட நடவடிக்கைகள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் எப்படி அரெஸ்ட் ஆனார் அப்படிங்கும்போது அவர் அவர் கூட நண்பராக இருந்த வினோஜ் அப்படின்னு சொல்லி இருந்தார். அவர் ஒரு புலனாய்வு பத்திரிகையினுடைய தென் இந்தியாவுடைய ஒரு நிருபராக இருந்தார். அந்த வினோஜ் நம்மளுக்கு அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் சவுக்கு சங்கரோட. அப்போ அவர் நடந்ததெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரிலாம் இருந்தது, இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் அவருடைய மரியாதை அவர் மேலே இருந்தது. தொடர்ச்சியாக அவர் எழுதி கொண்டிருக்கிறதை படித்து கொண்டிருக்கிறோம். அவரும் நம்மளோட வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக வாட்ஸ்அப் நாங்கள் பேசுறது உண்டு. ஆனால் பெரிய அளவில் பேசுறதுலாம் கிடையாது. ஒரு நட்பு ரீதியில் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம், வேற ஏதாச்சும் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கு. ஆனால் அவரோட நட்பு ரீதியில் அவரோட இணைஞ்சு அவரோட பல இடங்கள்ல ஆரம்ப கட்டத்தில் நெருக்கமாக இருந்த நண்பர்கள்னு பார்த்தோம்னா சில குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும்தான்.
அதுல இன்னைக்கு தமிழகத்தை இன்னைக்கு நம்மளுக்கு சொன்னா தெரியக்கூடிய கிஷோர் சாமி, அவரையும் தெரியும் நம்மளுக்கு. அவரும் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்ல முடியாது, அரசியல்வாதியும் சொல்ல முடியாது, ஆனால் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சு ஓரளவுக்கு இருக்கிறவர். அவர் சவுக்கு சங்கரோட நெருங்கிய தொடர்பில் இருந்தார். ஸோ இப்போ சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா, இது பொதுவா எல்லாருடைய மனசுலையும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா அவர் எழுதுறதை வச்சு நம்ம அவர் நல்லவரா கெட்டவரா நம்ம முடிவு பண்ண முடியாது. அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அவர் என்ன, அவர் உண்மையான இதான் கொடுக்குறாரா அப்படிங்கிறத பெரும்பாலும் சிலருக்கெல்லாம் ஒரு ஐயங்கள் இருக்கு. அந்த ஐயத்தை போக்கும் விதமாக சவுக்கு சங்கரன் நெருங்கிய நண்பர், இன்னைக்கும் நெருங்கிய நண்பர் நான் சொல்றேன். அவரு அது சொல்லட்டும், அவர் வரும்போது சொல்லுவாரு. நெருங்கிய நண்பர் தான் கிஷோர் சாமி. கிஷோர் சாமி, நீங்க நெருங்கிய நண்பரா இருந்திருக்கீங்க. இப்போ இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. ஆனா நீங்க ரொம்ப ஆழமாக அவருடைய எல்லாம் பயணிச்சது உண்டு. இப்ப அவரை பற்றி பல தரப்பு கருத்துக்கள் வந்திருக்கு. அதாவது அவருடைய முதல்ல பாத்தீங்கன்னா அவர் வேலையிலிருந்து நிறுத்தி அவர் கைது பண்ண பின்னர், அதுக்கு பின்னர் அவர் தொடர்ச்சியா எழுத ஆரம்பிச்சு, அப்புறம் அவருக்கு சம்பளம் எல்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த பாதி சம்பளத்தை நிறுத்தணும்னா அப்புறம் அவர் ஒரு பத்திரிகையாளரா பெரிய அளவில் அங்க செய்திகள் நிறைய வந்தது. பல குற்றச்சாட்டுகள், காவல்துறை மேலேயும் குற்றச்சாட்டுகள் வச்சாரு. அந்த மாதிரி அது சில இதுகள்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எவிடன்சஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் நல்லவரா கெட்டவரா என்பது பொதுவாக பொதுமகன் தீர்மானிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். இதை நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன, அவர் எப்படிப்பட்டவர், உண்மையிலே நல்லவர் தானா அப்படிங்கிறது இது மக்களுக்கு போட்டு சேர்த்த வேண்டியது நம்மளோட கடமை. நீங்க சொல்லுங்க. அதாவது சார், அவருடன் நான் தொடர்பில் இல்லை இப்போ. பட் ஒரு காலகட்டத்தில், அதாவது நான் சொல்கிறது 2009-10 இந்த காலகட்டத்தில் அவருடன் பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லலாம். சங்கர் அப்படின்ற ஒரு நபர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அவர் நல்லவர் கெட்டவர் இந்த சர்டிஃபிகேட்டை கடந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவால்வ் ஆகிறாங்க. அதாவது 2010 சங்கர் இருந்ததும் 2025 கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அவருடைய ஜேர்னி எடுத்திங்கனாக்க ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இதில் இவரை நல்லவர்னு கேட்டகரைஸ் பண்ண முடியுமா, கெட்டவர்னு கேட்டகரைஸ் பண்ண முடியுமான்னா, அவர் இவால்வ் ஆகியிருக்காரு. மேபி ஒரு மனிதனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறான், தெரிஞ்சுக்கிறான். இப்போ 2010-11 எனக்கு இருந்த மெச்சூரிட்டி பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி அதை நான் வேறு மாதிரி பார்ப்பேன். அந்த ஒரு கோணத்தில் இந்த மாதிரி நம்ம ஏங்கியிருக்க வேண்டாமோ, இல்லை இதை செய்திருக்க வேண்டாமோ அப்படின்றத நம்ம திரும்பி அலசி பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்தாருனாக்க சங்கரை பார்த்தாலே சங்கரே ஏற்றுப்பார், இதையெல்லாம் நம்ம செஞ்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு அவர் ஏற்றுப்பார். ஏன்னா அவருடைய பிகினிங் எங்கிருந்து வருது அப்படின்னா, அவருடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய அவருடைய பணியிலிருந்து ஆரம்பிக்குது. இதில் அவருக்கும் ஜாஃபர் சேட்டுக்கும் இருந்த அந்த பிரச்சனைன்றது ஒரு தனிப்பட்ட தகராறு தான். இது பொது விஷயத்திற்காக இவர்கள் மோதிக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. பட் அந்த தனிப்பட்ட தகராறை சங்கரோடைய மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இப்போ நான் எனக்கும் ஒருத்தருக்கும் தனிப்பட்ட பகை ஏற்படுது. அந்த தனிப்பட்ட பகையை பொது பிரச்சனையாக மாற்றுவது. ஏன் இப்போ நீங்கள் ஒரு டேப்பு, சரி நான் கேட்குறேன், ஜாஃபர் சேட்டுங்கிறவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் கிடையாது. அவர் ஒரு அரசு ஊழியர், உயர் பதவியில் இருந்தவர், IPS அதிகாரி. அவர் செய்யக்கூடிய தவறுகளை அவர் எடுத்து சொன்னார் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது எப்போலேருந்து ஆரம்பிக்குது? நீ எப்போலேருந்து அந்த தவறுகளை சொல்ல ஆரம்பிக்கிற? நீ தவறுகளை சொல்ல ஆரம்பிச்சதுனால ஜாஃபர் சேட்டோட பிரச்சனை வந்ததா? ஜாஃபர் சேட்டோட பிரச்சனை வந்ததுனால தவறுகள் நீ சொல்ல ஆரம்பிச்சியா? தவறுகளை பேசியிருக்க, சுட்டி காமிச்சிருக்க, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பட் அது எல்லாமே உன்னோட தனிப்பட்ட பிரச்சனையிலேருந்து அதை நீ பொது பிரச்சனையாக மாற்றுற. நீங்கள் இப்போ ஸ்டாலின், உதயநிதி இன்னும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நான் சொல்கிறேன் இப்போ சமீபமாக நான் சொல்கிறேன், 2021-22 வரைக்கும் ஸ்டாலின் யோகியர்ன்றதை விட ஸ்டாலின் திறமைசாலி இப்படின்னு சொன்னவங்க தான் சங்கர், சரியா? அப்போ அந்த இடத்துல ஸ்டாலினும் உதயநிதியும் இத்தனைக்கும் ஒரு கட்டத்தில் போய் என்ன சொன்னார்? ஸ்டாலின் உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும், உதயநிதி வர வேண்டும், அவர் சொன்னது இதெல்லாம் சங்கரோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. அப்போ திடீர்னு எப்படி அவர் திறமை இல்லாதவர் ஆனார்?
அப்போ அந்த திறமை இல்லாதவர் அப்படின்றதுக்கு மேற்கோள் காண்பிப்பதற்கு நீ நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக எடுத்து பேசுற. சங்கருக்கே உரித்த பாணி அது. என்னன்னா, ஒரு விஷயத்தை கோர்வையாக சாமானிய மக்கள், இது வந்து சங்கருக்கு இருக்கக்கூடிய டேலண்ட். சரி, அது நம்ம ஒருத்தருக்கு நல்ல டேலண்ட், ஒரு திறமை இருக்குன்னா அது நம்ம மறுக்க முடியாது. அது வந்து தனிப்பட்ட காழ்ப்புகளின் அடிப்படையில் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை அழகாக மக்களோட பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு திறமை வந்து சங்கருக்கு இருக்குது. பெரிய அளவில் அவர் வெளியில் காமிச்சுக்க நினைப்பார், என்னன்னா தான் நிறைய வாசிப்பு தன்மை கொண்டவர் போன்றவும் அப்படின்லாம். அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அரசியல் அறிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க பெருசாக கிடையாது. சங்கருக்கு இருக்க டேலண்ட் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை உள்வாங்கி அந்த விஷயத்தை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு புரியும்படி கொண்டு போய் சேர்க்க முடியும். அது வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட். அது எழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்து நடை இருக்கு இல்லையா, தமிழில் அவருடைய எழுத்து நடை வந்து உண்மையிலேயே பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணாருன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த காலகட்டங்கள்லாம் சொல்கிறது 2009, 2010 பிளாக்ஸ் அப்படின்ற ஸ்பேசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி, அரசியல் கட்சியோடைய சார்பு நிலை கொண்டவர்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டமும் அது. ஒரு கட்சியின் ஆதரவு நிலையில நான் சொல்றது திமுகவுடைய ஆதரவு நிலையில், திமுக, திக இந்த ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட், இவங்களுடைய இந்த 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 ஈகோ சிஸ்டம்ல இருக்கவங்க கோலோச்சி கொண்டிருந்த காலம். சமுதாயம், கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டா பிராமணர்கள் நிறைய கோலோச்சி கொண்டிருந்ததும் இருந்தாங்க. இந்த ரெண்டுமே இருந்தது. அதுல வந்து ஒரு சாமானியனுக்கு சாமானிய எழுத்து நடையில பேசக்கூடிய திறமை அப்படின்னு கொண்ட ஒரு நபரா வந்து வந்தவர்னா சங்கர் குறிப்பிடலாம். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி ரைட்டிங் ஸ்கில், அந்த எழுத்து திறமை வந்து எக்ஸ்ட்ராடினரி. அதை நீங்க ஒரு சாமானியன் டக்குன்னு கிரகிச்சிக்க முடியும். எண்ட் ஆஃப் த டே நீங்க பக்கம் பக்கமா எழுதி வளைச்சு எழுதி, இவரெல்லாம் இருக்காரு பாருங்க, எழுத்தாளர்ல இந்த ஜெயமோகன்லாம் இருக்காரு. உண்மையா சொல்றது, எனக்கு அந்த எழுத்து என்னால உள்வாங்கவே முடியாது. நம்பர் 1 எழுத்தாளருங்க அவர். ஆமா, ஆனா அது என்னால அது உள்வாங்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய இலக்கிய பின்னணி கொண்ட நபர்லாம் கிடையாது. ஒரு சாதாரண சாமானியன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வழிபோக்கன்னு இருக்கக்கூடியவன்ட்ட நீங்க அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வளைச்சி இருக்குமா, நம்மளால அது ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல இருக்குது. அந்த இதுக்கு நான் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் தட். ஏன்னா அப்போ சாமானியனுக்கு என்ன பிடிக்கும்? தன்னுடைய பிடிச்ச எழுத்து நடை, இதை வந்து கொண்டு வந்து சேர்த்த பெருமை வந்து அதுக்கான முழு கிரெடிட் வந்து சங்கர். இல்லை, எழுத்து நடை மட்டும் இல்ல, அதுல சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களோட சொல்லக்கூடிய சார். நீங்க ஆவணங்கள் அவர் போய் தேடி எடுத்தாரான்னா இல்ல, அவருக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த டேப்பு அவர் டேப் பண்ணாரு, பூங்கோதை ஆல்ரெடி அருணாவோட டேப்ன்றது அவர் கைக்கு கிடைத்தது. அதாவது லேப்டாப் வந்து போய் யாரோ கொடுக்குறாங்க, சரியா? யாரோ கொடுத்ததா அவர் வெளியிடுறாரு. இவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர்த்து இவர் போய் தேடி போய் ரெக்கார்ட் பண்ணாரா? கிடையாது, சரியா? அப்போ அது மாதிரி அவருக்கு வரக்கூடிய தகவல்கள் இதெல்லாம் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டிவிஷன் இன்னொரு செட் ஆஃப் ஆஃபீஸருக்கு பிடிக்காதவங்க இந்த செட் ஆஃப் ஆஃபீஸரை பற்றி கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படியான தகவல்கள் தான். ஸோ அங்கே ஏகே விஸ்வநாதன் ஒரு ஆஃபீஸர், ஏகே விஸ்வநாதனுக்கும் ஜாஃபர் சீட்டுக்கும் இடையே இருந்த பிரச்சனை. ஓகே, இந்த பிரச்சனையில சங்கரை பயன்படுத்தி கொள்கிறார். ஓகே, அப்போ அங்கதான் ஜாஃபர் சீட்டுக்கு எதிராக இவர் வந்து, அப்போ ஜாஃபர் சீட் ஏதோ ஒரு இடத்துல இவரை வந்து பர்சனலா ரப் பண்ணிட்டாரு அப்படின்ற காரணத்தினால அதை பொது பிரச்சனையா மாத்துறீங்க. ஜாஃபர் சேட்டுக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஊழலா இருக்காரு, இவர் பாருங்க இவருக்கு நிழலா இருக்காருன்ட்டு. அப்போ அதெல்லாம் கூட உண்மையா இருக்கலாம். நான் ஜாஃபர் சேட் வந்து புனிதமானவர் சொல்ல வரல, ஆனா அதெல்லாம் உண்மையா இருந்தாலும் கூட இந்த உண்மை உனக்கு எப்ப தெரிய வந்தது, நீ எப்போ அதை வெளியில கொண்டு வரேன்னா உனக்கு பர்சனலா பிரச்சனைன்னு வந்த உடனே அப்போ என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் பொது பிரச்சனையாக மாற்றுகிறேன். ஆனால் அவர் பொது பிரச்சனைன்னு மாற்றினாலும் நீங்கள் அவர் மேலே உண்மையான ஊழல்கள் இருந்தது, அந்த காரணத்தை தான் அவர் சொல்றாரு. இப்போ இத்தனை லேண்ட் வாங்கினாரு, இத்தனை பேர்ட்ட இது பண்ணாரு, அவர் பொண்ணு கல்யாணத்தை ஏதோ பெருசா நடத்தினாரு, எல்லாம் நான் மறுக்கலைங்க. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா அதை ஆனா கொண்டு வந்த இது வந்து இந்த உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை தான் நீ பொது பிரச்சனையா கொண்டு வர. அப்போ அது வரைக்கும் அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, உன்னை தனிப்பட்ட விதத்துல யாரும் ரப் பண்ணலன்னா இந்த பிரச்சனையை நீ வெளியிலே கொண்டு வர மாட்டேன். அப்ப அதுல என்ன பொது பார்வை இருக்க முடியும்?
ஆனால் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொது மனிதர், அதாவது வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லும் பொழுது அது வந்து மக்கள் அப்படி தானே பார்க்குறான். மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இதுவெல்லாம் யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மேலாப்பில் பார்க்குறாரு, எது நடந்திருக்கு எது நடக்கலை, இவ்வளோதான் அவர் பார்க்குறாங்க. மற்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. சரியா? அப்போது அவங்க ஜாஃபர் சைடை பற்றி கொண்டு வரீங்க, அவங்க ஆளும் தரப்பில் இருக்காங்கன்னும் போதே அவர்களை பற்றி ஒரு தகவல் கொண்டு வரும்போதே மக்களுடைய எதிர்பார்ப்பு கூடும். எப்போவுமே நீங்கள் அரசுக்கு சார்பாக பேசுகிறத விட அரசை எதிர்த்து பேசுபவர்களை தான் மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கேதான் அவனை ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டோமே, கிடைக்கலையன்றதை விட உனக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டேன் நான். சரியா? நாங்கள் வந்து உனக்கு அங்கீகாரத்தை கொடுத்து உனக்கு உதவி பண்ணிட்டோம். இப்போ நீ அங்கே சரியா இல்லைன்னா அதை நாங்கள் கூர்ந்து பார்ப்போம். அப்போ அது என்ன ஆயிடுது, அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்களை உற்று நோக்குவார்கள் மக்கள். இது வந்து எங்கேயுமே இருக்கக்கூடியது. சரியா? உலகளாவிய அளவில் இதுதான் உண்மை. சரியா? அப்படின்னும் பொழுது சங்கர் அதை பேசும்பொழுது அது கூடுதல் கவனம் கிடைக்கும் கண்டிப்பா. பேசுற செய்திகள்லாம் உண்மைதானே? அதுதான் சொல்றேன் நான். நீங்க அவர் பேச ஆரம்பிச்சது எப்போ? அவர் வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சது வந்து மச் லேட்டர். இப்பதான் நான் சொல்றது 2020 அதுல இருந்தா அவர் கொஞ்சம் வெளியில வராரு, வெளி உலகத்துக்கு தன் முகத்தை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவர் முகத்தையே காண்பிக்க மாட்டார். விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அவர் வெளியிடக்கூடிய தகவல்கள், அவர் வெளியிடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவருடைய ஐடென்டிட்டியை வந்து த்ரெட்டில் வச்சுருக்கோம். அதனால அது வந்து கண்டிப்பாக ரிஸ்க் தான். அதனால் அதை அவர் செய்யாமல் இருந்தது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் 20க்கு அப்புறம் தான் அவர் பேச வர்றாரு, அரசியல் பேச ஆரம்பிக்கிறார். இல்லையா? நீங்கள் ஒரு ஊழலை கொண்டு வருதுன்றது வேற, அரசியல் பேசுவது என்பது வேற. இந்த அரசியல் பேசுவதன் போது உங்களுக்கு அரசியல் குறித்த புரிதல் இருக்கணும். புரிதல் என்பதை விட அது குறித்த விஷய ஞானம் இருக்கணும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு வரலாறு எடுத்து பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் ஈவேராவை பற்றி பேசுகிறீங்கன்னா, ஈவேராங்கிற மனிதர் 1917-18 இதில் அவர் என்ன பேசி வந்தார், 24-27 என்ன பேசினார், 40-49 இந்த காலகட்டங்களில் என்ன பேசினார், அதுக்கப்புறம் நீங்கள் 50லேருந்து 60 வரைக்கும் என்ன பேசினார், 70 அந்த 72 இந்த காலகட்டத்தில் அவர் மறைகின்ற தருவாயில் என்ன பேசினார், இப்படி எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா